ஹலோ ஏசாஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வா. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உள்ள முதல் பருவம். ஓகேங்களா? அதில் நம்ம இன்னைக்கு திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று திருவி கல்யாண சுந்தரனார் பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திருக்குறளில் என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னா வாய்மை உடைமை. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு குறள், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். ஓகேங்களா? ஸோ வாய்மை என போற்றப்படும் பண்பு எதுவெனில் அது மற்றொருக்கு எந்த வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுதல் ஆகும். ஓகேங்களா? உண்மை எதுனா மற்றவங்களுக்கு எந்த ஒரு வகையிலும் தீங்கு தரக்கூடாது, அப்படிப்பட்ட சொற்களே வாய்மை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2வது குறள், பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். ஓகேங்களா? பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் புரை அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா குற்றம், பயக்கும்னா தரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3வது குறள், தன்னெஞ்சறிவது பொய்யேற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன் நெஞ்சம் அறிந்து பொய் கூறக்கூடாது, அப்படி கூறுனா தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சுடும்னா வருத்தும் அப்படிங்கிற பொருள். நெக்ஸ்ட் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஒருவர் தன் உள்ளம் அறிய பொய்யில்லாமல் நடப்பானால் அத்தகையவன் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் ஆவான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம் உள்ளம் அறிய கூட பொய்யில்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வள்ளுவர். நெக்ஸ்ட் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்வர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, யார் தானம் தவம் செய்வர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுபவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப அது யாருன்னா உண்மை பேசுபவன். ஓகேங்களா? வாய்மை பேசுபவன். நெக்ஸ்ட் 6வது குறள் பாருங்க, பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய் பேசாமை ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும், அது அவன் வருந்தாமலே அவனுக்கு எல்லா நலன்களையும் தரும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன பொருள், சொற்பொருள் பாருங்க. அண்ணனா அவை போல்வன, எய்யாமைனா வருந்தாமை, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? எய்யாமைனா வருந்தாமை. அதே மாதிரி 7வது குறள் பாருங்க, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று. ஓகேங்களா? பொய் சொல்லாமை என்னும் அறத்தை இடைவிடாமல் கடைபிடித்தால் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா? 8வது கொஸ்டின் பாருங்க, புறந்தூய்மை நீரான் நகைமை அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். உடல் தூய்மை நீரால் உண்டாகும். நம்மளோட உடல் தூய்மை நீரால் உண்டாகும். உள்ளத்தின் தூய்மை, ஓகேங்களா, அகத்தின் தூய்மை வாய்மை பேசுவதால் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பொருள் பாருங்க, அகம் அப்படின்னா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதே மாதிரி அமையும்னா உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள். ஓகேங்களா? எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இதுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, சான்றோருக்கு புற இருளை நீக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை நீக்கும் பொய் பேசாமையே உண்மை விளக்காகும். ஓகேங்களா? ஸோ அப்போ பொய், ஓகேங்களா, அதுதான் பொய் பேசாமல் இருக்கிறது தான் உண்மையான விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ 10வது குறள் பாருங்க, யாமையா கண்டவுற்றுள் இல்லை எனைதொன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் உண்மையாய் கண்ட பொருள்களுள் எவ்வகையிலும் உண்மையை விட சிறந்தவையாக சொல்லத்தக்கவை வேறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உண்மைதான் மிக சிறந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு பாருங்க, திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் சுருங்க சொல்லி விளக்க வைப்பதில் வல்லவர். ஓகேங்களா? இவரோட வட்ட பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு பெயர்கள் நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானு பங்கி, சென்னா போதார், பெருநாவலர் முதலிய பெயர்கள் உண்டு. இவரின் காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் நூல் குறிப்பு பாருங்க, திருக்குறள் குறள் வெண்பாக்களால் அமைந்த நூல். ஓகேங்களா? இது திரு என்னும் அடைமொழியை பெற்று திருக்குறள் என வழங்கப்பட்டது. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. இதில் 133 அதிகாரங்கள் இருக்கு. ஓகேங்களா? திருக்குறள் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 133 அதிகாரங்கள். ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள்பாக்கள் வீதம் 1330 குறள்கள் இருக்கு. ஓகேங்களா? திருக்குறள்ல எத்தனை இயல்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 9 இயல்கள் இருக்கு. ஓகேங்களா? 9 இயல்கள் உள்ளது.
நெக்ஸ்ட் திருக்குறள் உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது வரைக்கும் திருக்குறள் எத்தனை மொழிகளை பெயர்த்திருக்கிறான்னா 107 மொழிகளுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ல இந்த திருக்குறள் எப்போ அச்சிடப்பட்டுச்சுன்னா 1812. யார் அச்சிடப்பட்டிருக்காங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர். சரிங்களா? தஞ்சை ஞான பிரகாசர் அவர் தான் திருக்குறளை தமிழ்ல முதல்ல அச்சிட்டு பதிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த அதிகாரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அறம் 38, பொருள் 70, இன்பம் 25, மொத்தம் 133 அதிகாரங்கள். நெக்ஸ்ட் இந்த அறத்தையும் எத்தனையா பிரிச்சிருப்பாங்கன்னா 4ஆ பிரிச்சிருப்பாங்க, பொருளையும் 3ஆ பிரிச்சிருப்பாங்க, இன்பத்தையும் 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இன்பம் களவியல் கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. பொருள் இல்லற அரசியல் அமைப்பியல் ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நூல் பயன். ஓகேங்களா? திருக்குறள் கற்பதால் மனிதனுக்கு வாழ்க்கை செம்மையுறும், பண்புகள் வளரும், உலகம் ஒன்றனும் உயர்குணம் தோன்றும், மனிதர்களே வேறுபாடுகள் மறையும், எல்லா உயிரிடத்தும் அன்பு தலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது முக்கியமானு கேட்டா இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தை நிரப்புக. திருக்குறள் வெண்பாக்களால் ஆன நூல். ஓகேங்களா? குறள் வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள். திருக்குறளில் டேஸ் அதிகாரங்கள் உள்ளன, 133 அதிகாரங்கள் உள்ளன. உலக மேற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் திருக்குறள் டேஸ் என வழங்கப்படுகிறது, உலக பொதுமறை. நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெடுத்தல் பாருங்க. உடலை நீர் தூய்மை செய்யும், உள்ளத்தின் தூய்மை வெளிப்படுத்துவது பொய் பேசாமை. ஓகேங்களா? வாய்மை. நெக்ஸ்ட் வாய்மை எனப்படுவது யாதெனில் மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல். ஓகேங்களா? வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதென்றும் தீமை தராத சொல். ஓகேங்களா? அப்போ மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல். நெக்ஸ்ட் பிரித்தல் யாதெனின்னா யாது கூட்டல் எனின், பொய்யாது ஒழுகின்னா பொய்யாது பிளஸ் ஒழுகின், புறந்தூய்மைனா புறம் கூட்டல் தூய்மை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேர்த்தல்துக தன் பிளஸ் நெஞ்சு தன்னெஞ்சு, புகழ் பிளஸ் இல்லை புகழ் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உரைநடை பகுதி பாருங்க. உரைநடையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செம்மொழி தமிழ். ஓகேங்களா? இது நம்ம சிலபஸ்ல இருக்கு, ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன உலக மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உலகில் எத்தனாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன, 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் நம் உலகில் உள்ளது. ஓகேங்களா? அதில் பல பேச்சு மொழிகளே. ஓகேங்களா? எழுத்து மொழிகளாக உள்ளவற்றுள் இலக்கிய வளம் நிறைந்தவை மிகச்சிலவே. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாய் அமைந்த தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்றும் வள்ளலார் சொல்றாரு. ஓகேங்களா? அதே மாதிரி உலக மொழிகளில் சிறந்தது தமிழ் மொழி என அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். செம்மொழிகள். ஓகேங்களா? திருந்திய செவ்வியல் பண்புகள் பொருந்திய மொழிகள் செம்மொழிகள் எனப்படும். ஓகேங்களா? அதுல என்னெல்லாம் சொல்றாங்கன்னா கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு. ஓகேங்களா? இதெல்லாம் செம்மொழிகள் என பட்டியலிடுகிறார் யாருன்னு கேட்டீங்கன்னா மொழியியல் அறிஞர் ச அகத்தியலிங்கம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவற்றுள் கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகள் இன்று பேச்சு வழக்கில் இல்லை. இதுல கிரேக்கமும் லத்தீனும் பேச்சு வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? செம்மொழி தமிழின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகில் இன்று வழங்கும் செம்மொழிகள் தோன்றுவதற்கு முன்பாகவே எண்ணற்ற இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டதாக விளங்கியது தமிழ் மொழி. தொல்காப்பியம், 10 பாட்டு 8 தொகை. ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ரைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? டாக்டர் கிரவுல், தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா டாக்டர் கிரவுல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அடைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொன்மை. ஓகேங்களா? உலகின் பழமையான நிலப்பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா குமரி கண்டம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரி கண்டம். ஓகேங்களா? கன்னியாகுமரிக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதி குமரி கண்டம். இப்போ இது கடல்ல மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அத்தென்னிலத்தில் தான் தமிழ் தோன்றியதென தண்டி அலங்கார மேற்கோள்கள் கூறுகிறது. ஓகேங்களா? தண்டி அலங்கார மேற்கோள்கள் கூறுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன், ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுக்கிறாங்க. ஓங்களிடை வந்துயர்ந்தோர் தொலைவிலங்கி ஏங்கலினீர் ஞானம் திருளகற்றும் ஆங்குவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரேனையது தன்னேர் இல்லாத தமிழ். ஓகேங்களா? இந்த தன்னேர் இல்லாத தமிழ் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தன்னேர் இல்லாத தமிழ் தண்டி அலங்காரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மென்மை. தமிழ்
மெல்லோசை மொழி இருப்பதனாலே. ஓகேங்களா? அப்ப தமிழ் என்ன ஓசை பெற்றதுன்னா மெல்லோசை. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? தமிழ் வந்து என்ன ஓசை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தமிழ் வந்து மெல்லோசை பெற்றிருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த லைன்ல இது மட்டும்தான் முக்கியம். நெக்ஸ்ட் வந்து தாய்மை. ஓகேங்களா? இதுல இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எப்படின்னா பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் நாஞ்சில் நாட்டு தமிழ். ஓகேங்களா? இது எல்லாமே நாஞ்சில் நாட்டு தமிழ். நீங்களா இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் எம்மொழி. ஓகேங்களா? என் நாட்டு சொல். ஓகேங்களா? என் நாட்டு சொற்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நாஞ்சில் நாட்டு சொற்கள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? அம்மை அப்பன்னா எந்த நாட்டில் அழைப்பாங்கன்னா நாஞ்சில் நாட்டில் அழைப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தூய்மை. இதுல வந்து இந்த தமிழ். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தொங்கவும் செய்யும் என்று யார் சொல்லியிருப்பாருன்னா கால்டுவெல் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? தமிழ் வந்து பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தொங்கவும் செய்யும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவெல் சொல்லுவார். ஓகேங்களா? தமிழ் வந்து சொந்த காலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம். ஓகேங்களா? தமிழ் பிறமொழி துணையின்றி. ஓகேங்களா? யாரோட துணையின்றி சொந்த காலில் நிற்கிறவன் தான் மனுஷன். ஓகேங்களா? அதை தான் இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டா. துணையின்றினா கால்டுவெல் கால். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செம்மை. ஓகேங்களா? செம்மை இதுல வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸ் எதுவும் இல்லை. இந்த செந்தமிழ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. என்ன தமிழில் உள்ளது போல் வேறு எம்மொழியிலும் காண இயலாது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் செம்மொழி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மும்மை அப்படின்னா முதற் சங்கத்திலிருந்து இசையும் நாடகமும் ஏற்றமிழோடு இணைந்து முத்தமிழென வழங்கி வாயிலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? முச்சங்கம்னா தமிழ்ல முதல் இடை கடைச்சங்கம் இருக்கும். கபா வட தென்மதுரை, கபாடபுரம், வடமதுரை. ஓகேங்களா? ஸோ இந்த 3 இடத்துலையும் தமிழ்ச்சங்கம் இருக்கு. அந்த முதற் சங்கத்திலே இசையும் நாடகமும் ஏற்றமிழோடு இணைந்து முத்தமிழென வழங்கி வரலாற்று ஆயிற்று அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இயற்கை வளர்ச்சியில இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பிய நூற்பா. ஓகேங்களா? எல்லா சொல்லும் பொருள் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் இதுவும் முக்கியமான கொஸ்டின். மேல உள்ள கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது கீழே உள்ள கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு. ஓகேங்களா? தமிழ்ல என்ன பெயர்கள் குறைவுன்னா இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு. இடுகுறி பெயர்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நார்மலா சொல்றது. ஓகேங்களா? இப்போ மண் அப்படின்னா அதுல எந்த ஒரு காரணமும் இல்லை. ஓகேங்களா? அதனால மண் வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செம்மண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செம்மண்னா காரண பெயர். ஏன்னா அது வந்து சிகப்பு கலர்ல இருக்கும். ஓகேங்களா? அதனால அது வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சாரி, அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். காரண பெயர்னா பறவை. ஓகேங்களா? பறவை. பறவை ஏன்னா பறக்கிறதுனால அது வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாற்காலி 4 கால்களை கொண்டதுனால அது நாற்காலி, அதுவும் ஒரு காரண பெயர். ஓகேங்களா? அதே மாதிரி ஒருமை பன்மை என்னும் இருவகை எண் மட்டுமே தமிழில் உண்டு. ஓகேங்களா? ஒன்று ஒருமையா இருக்கும், இல்லைன்னா பன்மையா இருக்கும். இந்த மாதிரி வேற எந்த மொழியிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இலக்கண நிறைவு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். ஆனால் தமிழ் அவற்றுடன் சேர்த்து வாழ்வியலுக்கும் பொருள் இலக்கணத்தை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அகம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும், ஆனால் தமிழ்ல தான் பொருளுக்கும் இலக்கணம் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செய்யுள் சிறப்பு என்னன்னா பண்டைய தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் செய்யுள் வடிவிலே இருந்திருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு இதுவும் உரைநடையா இருந்திருக்காது, எல்லாருமே செய்யுள்ல தான் எழுதியிருப்பாங்க. தொல்காப்பியமா இருக்கட்டும், சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு எல்லாமே செய்யுள் வடிவிலே தான் இருக்கும். எந்த ஒரு உரைநடையிலையும் இருக்காது, வசன நடையிலையும் இருக்காது. ஓகேங்களா? இந்த கலிப்பா முதலான செய்யுள் வேலைகள் வேறு எந்த மொழியிலும் இல்லை. ஓகேங்களா? கலிப்பா கலித்தொகை வந்து கலிப்பால ஏற்றிருப்பாங்க. இந்த கலிப்பா செய்யுள்கள் வந்து தமிழ் மொழியில தான் மட்டும் இருக்கு, வேற எந்த மொழியிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து தமிழ் மொழிக்கான சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அணி சிறப்பு என்னன்னா உவமை உருவகம். ஓகேங்களா? அணி என்றால் அழகு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அந்த தமிழ் மொழியை அழகுபடுத்துவதற்காக ஊமை உருவம் முதலியெல்லாம் இங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நூல் சிறப்பு இதுல எந்த ஒரு இம்பார்ட்டனும் இல்லை. முடிஞ்சா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்டா அவ்வளவுதாங்க இந்த பாடம். ஸோ இதுல வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகில் மிக பழமையான நிலப்பகுதி எதுங்க? குமரி கண்டம். தமிழில் டேஸ் பெயர்கள் மிகவும் குறைவு. ஸோ நம்ம பார்த்த மாதிரி இடுகுறி பெயர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. நெக்ஸ்ட் எல்லா மொழிகளுக்கும் எழுத்துக்கும் டேஸ் இலக்கணம் கூறும். ஓகேங்களா? எல்லா மொழிகளுக்கும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் மொழி வந்து தமிழ் மொழி. அதே மாதிரி புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க உவமை உருவகம் பயன்படுத்தி அழகு சேர்த்தனர். இதுல கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? செய்யுளுக்கு புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க உவமை உருவகம் முதலிய அணிகளை பயன்படுத்தி பாடல்களை இயற்றி உள்ளார்கள். ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ரீவியஸ் இதுல கேட்டிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் உரிய விடையை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது எதுங்க? தமிழ் மொழி. இந்த கேட்டிருக்காங்க பாருங்க. அம்மை அப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நாஞ்சில் நாடு. வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? பொருள் இலக்கணம். எந்த இலக்கணம்னா பொருள் இலக்கணம். அது தமிழ் மொழியில சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து துணைப்பாடம். துணைப்பாடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊரும் பேரும். ஓகேங்களா? தமிழக ஊரும் பேரும். ஓகேங்களா? இயற்கையோடு ஏய்ந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் தம் குடியிருப்பு பகுதிகளை ஊர் என்னும் பெயரால் குறித்தனர். ஓகேங்களா? இப்பவுமே ஊருன்னு சொல்லுவாங்களா, உங்க ஊர் எது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ஏய்ந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் தம் குடியிருப்பு பகுதிகளை ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஊர் என்னும் தமிழ் சொல் உலகில் பல நாடுகளில் வழங்குவது வியப்பளிப்புகிறது. பாபிலோன் அருகே ஊர் என்னும் பெயரில் ஒரு நகரும் ஊர் நம் என்னும் ஊரும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி மலையூர், காட்டூர், மருதூர் எல்லாமே இந்த ஊர் அப்படிங்கிறது தான் அமைஞ்சிச்சு. கான்பூர், கோலாலம்பூர், சிங்கப்பூர், மணிப்பூர், ஜனக்பூர், ஜெய்ப்பூர், ஜோத்பூர் எல்லாமே நம்மளோட ஊர் அப்படிங்கிற தமிழ் சொல்ல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தமிழ் 5 வகை. ஓகேங்களா? தமிழ் மக்கள் வந்து தமிழ் திணைகள் 5 திணைகளா பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 திணைகளிலும் உள்ள ஊர்களை எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குறிஞ்சி நில மக்கள். தமிழகத்தில் வளர்ந்த தமிழகத்தில் வளமார்ந்த மலைகள் பல உண்டு. ஓகேங்களா? குறிஞ்சி நில மக்கள் வந்து மலையும் மலை சார்ந்த இடம் தானே. ஸோ அந்த மலைக்கு பகுதியில் வாழ்ற மக்கள் வந்து அந்த ஊர்களை எப்படி குறிச்சாங்கன்னா மலையை சேர்த்து தான் குறிச்சிருப்பாங்க. பாருங்க என்னென்ன ஊர்களானா ஆனைமலை, சிறுமலை, திருவண்ணாமலை, நாகமலை, வள்ளிமலை, விராலிமலை இது எல்லாமே குறிஞ்சி நில மக்கள் வாழ்ந்த பகுதியில் உள்ள ஊர் பெயர்கள். ஓகேங்களா? அப்போ இந்த ஆனைமலை பகுதியில் வாழ்ந்த மக்கள் யாருன்னு கேட்பாங்க. ஸோ குறிஞ்சி நில மக்கள். ஓகேங்களா? அதே மாதிரி ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி மலை எனவும், மலையில் உயரத்தில் குறைந்ததனை குன்று எனவும், குன்றிலும் உயரத்தில் குறைந்ததனை கரடு எனவும், பாறை எனவும் பெயரிட்டு அழைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப உயரமா இருந்துச்சுன்னா அதை மலை, மலையில இருந்து கொஞ்சம் உயரம் கம்மியா இருந்துச்சுன்னா அதை வந்து குன்று, குன்றுல இருந்து கொஞ்சம் உயரம் கம்மியா இருந்துச்சுன்னா அதை வந்து கரடு இல்லைன்னா பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் குன்றுகளை அடுத்த. ஓகேங்களா? மலையில இருக்க பகுதியை மலைன்னு சொல்லுவாங்க. ஆனைமலை, பழனிமலை, நாகமலை, வள்ளிமலை, சிறுமலை, விராலிமலை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மலைக்கு அடுத்தது உள்ளது குன்று. அந்த குன்று பகுதியில் வாழ்ந்த மக்கள் எப்படி சொல்றாங்கன்னா குன்றூர், குன்றத்தூர், குன்றக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறாங்க. அதே மாதிரி அதுல இருந்து சின்ன பகுதி பாறை. ஸோ அந்த பாறை பகுதியில் வாழ்ந்த மக்கள் ஊர் பெயர் எப்படி சொல்றாங்கன்னா குட்டப்பாறை, சிப்பிப்பாறை, பூம்பாறை, மட்டப்பாறை, மணப்பாறை, வால்பாறை அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே குறிஞ்சி நில மக்கள் வைத்த பெயர்கள். நெக்ஸ்ட் மலையை குறிக்கும் வடசொல் வந்து கிரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. மலையை குறிக்கும் வடசொல் வந்து கிரி. ஸோ அந்த கிரியில எப்படிலாம் பெயர் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கிருஷ்ணகிரி, கோத்தகிரி, சிவகிரி, நீலகிரி என்பன மலையை ஒட்டி எழுந்த ஊர் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறிஞ்சி நில மக்கள் மலையிலிருந்து பிற இடங்களுக்கு சென்று தங்கிய போதும் தங்கள் நிலப்பெயரையே மாறாது வச்சிருக்கிறாங்க. குறிஞ்சிலிருந்து வேற சமவெளி பகுதிகளில் அந்த மக்கள் குடிபெயர்ந்தாங்கன்னா ஸோ தங்கள் குறிஞ்சி நில பகுதியை தான் ஞாபகமா வச்சு ஊர் பெயரா வச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன ஊர்லாம் பாருங்க. ஆழ்வார்குறிச்சி, கல்லிடைக்குறிச்சி, குறிச்சி, கள்ளக்குறிச்சி, மொடக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெயர் வச்சு அங்கே தங்கி வாழ்ந்துருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் குறிஞ்சி நில மக்கள் வைத்த பெயர்கள். அதே மாதிரி முல்லை நில மக்கள் எப்படின்னு சொல்றாங்கன்னா முல்லை நில மக்கள் வந்து எப்பவுமே காட்டு பகுதியில் வாழ்ந்தவங்க. காடு சார்ந்த இடம். ஸோ அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவங்களோட ஊர் பெயர் எப்படி வச்சிருப்பாங்கன்னா ஆற்காடு. பாருங்க, அத்தின்னா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அந்த மரங்கள் சூழ்ந்த ஊர் வந்து ஆற்காடு எனவும், ஆலமரங்கள் நிறைந்த ஊர் வந்து ஆலங்காடு எனவும், களச்செடிகள் நிறைந்த பகுதி வந்து களக்காடு எனவும் அழைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மாமரங்கள் செழித்திருந்த பகுதி வந்து மாங்காடு. ஸோ இது எல்லாமே எந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் வச்சிருந்தாங்கன்னா முல்லை நில பகுதியில் வாழ்ந்த மக்கள். அதே மாதிரி இந்த பனையபுரம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. பனை மரங்கள் நிறைந்திருந்த ஊர் வந்து பனையபுரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. பனங்காடு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல. அதே மாதிரி பனைய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல. பனையபுரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. இது வந்து எது தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனையபுரத்தை உள்ள வச்சு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி காட்டின் நடுவில் வாழ்ந்த மக்கள் அங்கு திரியும் விலங்குகளால் தம் கால்நடைகளுக்கு உற்று நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்தனர். அவ்வூர்கள் பட்டி, பாடி என்று அழைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ பட்டி, பாடி. பட்டியில தான் அந்த ஆடுகளை அடைச்சி வச்சுக்கிறது தான் பட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஊர் எப்படி வச்சாங்க, பேர் எப்படி அழைச்சாங்கன்னு பாருங்க. ஆட்டையாம்பட்டி, காளிப்பட்டி, கோவில்பட்டி, சிறுகூடல்பட்டி, சின்ன கொல்லப்பட்டி, பெரிய கொல்லப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் வந்து பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க. இது எல்லாமே முல்லை நில மக்கள் அவங்கவுங்க தங்கியிருந்த ஊர் பெயர்களுக்கு வச்ச ஊர் பெயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மருத நில மக்கள் அவங்க வாழ்ந்த பகுதிக்கு எப்படி வச்சிருப்பாங்கன்னா மருதம்னா
இந்த விவசாயம் செய்து வேலை நிறுத்துறது. ஓகேங்களா, வயலும் வயல் சார்ந்த இடமும். ஸோ ஆற்று நில பகுதியில் தான் அவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா விவசாயம் செய்யணும் ஆற்று வடிநில பகுதியில் தான் இருந்திருக்கணும். ஸோ அந்த ஊரை ஆத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. ஆறுகள் பாயும் இடங்களில் ஆற்றூர் என வழங்கும் ஊர்கள் தவிராமல் இடம்பெற்றிருக்கும். இதுவே காலப்போக்கில் ஆத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மறுவிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி கடம்ப மரம் சூழ்ந்த பகுதி வந்து கடம்பூர், கடம்பத்தூர். தென்னை சூழ்ந்த பகுதி வந்து தெங்கூர். புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி வந்து புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம் முன்னோர் குளம், ஏரி, ஊரணி முதலிய நீர்நிலை உருவாக்கி அவற்றோடு ஊர் பெயர்களையும் இழத்தனர். ஸோ அதுதான் சீவலப்பேரி, புளியங்குளம், பேரா ஊரணி, மாங்குளம், வேப்பேரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாங்குளத்துல அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஊர் மாங்குளம். இந்த மாங்குளம் எங்க இருக்குன்னா மதுரை பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா, சீவலப்பேரி, திருநெல்வேலி, புளியங்குளம் இதெல்லாமே ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நெய்தல் நில ஊர்கள் என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பழங்காலத்தில் கடற்கரையில் உருவானது. ஓகேங்களா, நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த பகுதி. ஸோ அந்த ஊர் சேர்ந்த பகுதி மக்கள் அவங்க ஊரை எப்படி வச்சிருந்தாங்கன்னா, கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் அப்படி சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. கடற்கரையில் உருவான பேரூர்கள். ஓகேங்களா, நகரங்களை வந்து பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாங்க. சிற்றூர்களை பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா, பட்டினம், பாக்கம். அதே மாதிரி நெடிய கடற்கரை உரிய தமிழகத்தில் பரதவர் வாழ்ந்த ஊர்களை கீழக்கரை. கடற்கரை தான் கீழக்கரை, கோடியக்கரை, நீலாங்கரை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சுட்டிருக்கிறாங்க. இக்காலத்தில் மீனவர் வாழும் இடங்கள் பெயர்களை குப்பம் என்னும் பெயரை சேர்த்து பல்கி பெருகி வந்துச்சு. ஓகேங்களா, மேட்டுக்குப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி எல்லாமே இந்த மீனவர் வாழ்ந்த பகுதி, நெய்தல் நில மக்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அரசும் ஊர்களும். ஓகேங்களா, ஒரு அரசன் வாழ்ந்தானா அந்த அரசன் அந்த ஊர்களுக்கு என்னென்ன பெயர்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அரசர்கள் எப்பவுமே கோட்டையில தான் வாழ்வாங்க. அந்த கோட்டை சூழ்ந்திருந்த ஊர்களை கந்தர்வ கோட்டை, கோட்டை, தேவக்கோட்டை, நாட்டரசன் கோட்டை, நிலக்கோட்டை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, பாளையங்கோட்டை, இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருந்திருக்கு. ஓகேங்களா, இதெல்லாமே அரசர்களும் அவங்க கோட்டைகளும் இந்த பகுதியை குறிக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் திசையும் ஊர்களும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒவ்வொரு ஊர்களை இப்போ தெற்கு திசையில ஒரு ஊர் இருந்துச்சுன்னா தெக்கூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியில ஒரு ஊர் இருந்துச்சுன்னா மேலூர். அதே மாதிரி கீழ் திசையில ஒரு ஊர் இருந்துச்சுன்னா கீழூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க மேலூர், கீழூர், தெற்கே உள்ளதை தென்பழஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வடக்கில இருக்கிறது வடபழஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நாயக்கர்கள் வாழ்ந்த பகுதி வந்து 72 பாளையங்களா பிடிச்சிருப்பாங்க. நீங்க இதை வந்து சோசியல்ல படிச்சிருப்பீங்க, சாரி தமிழ்நாடுல. அதுல வந்து நாயக்கர்கள் வாழ்ந்த பகுதி வந்து 72 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாளையம் அப்படிங்கிறது வந்து தான் அவங்களோட முக்கியமான இது. ஸோ அந்த அவங்க வாழ்ந்த பகுதி எப்படி வச்சிருப்பாங்கன்னா, ஆரப்பாளையம், ராசப்பாளையம், கணக்கம்பாளையம், குமாரப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், கோரிப்பாளையம், மேட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு வைத்திருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இதுல கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை மருதையாகி இன்று மதுரை ஆகிறது. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கல்வெட்டுகளில் மதுரை எப்படி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மதுரை அப்படின்னு சொல்லி காணப்படுது கல்வெட்டுகள்ல. மதுரை வந்து மதுரை அப்படின்னு சொல்லிட்டு காணப்படுது. நெக்ஸ்ட் வந்து கோவன்புதூர். ஓகேங்களா, ஸோ கோயம்புத்தூரோட ஒரிஜினல் நேம் கோயம்புத்தூர் தான், கோவன்புதூர் தான். இதுதான் மருவி கோயம்புத்தூர் ஆகியிருக்கும். ஓகேங்களா, கோவன்புதூர் தான் மருகி கோயம்புத்தூர் ஆகியிருக்கும். இது மருகி கோவை அப்படின்னு சொல்லிட்டு ஆகியிருக்கும். ஓகேங்களா, கோவன்புதூர், கோயமுத்தூர், கோவை அப்படின்னு சொல்லிட்டு ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து புதுச்சேரியோட மருவு வந்து புதுவை. ஓகேங்களா, அதே மாதிரி புதுக்கோட்டையோட மருவு வந்து புதுகை. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மருவு பெயர்களை கேட்பாங்க. ஸோ எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த மக்கள் வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்ந்த பகுதிக்கு என்னென்ன பெயர்கள் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர்ல கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இலக்கணம். ஓகேங்களா, ஸோ இலக்கணம் பத்தி பார்க்கும்போது சார்பெழுத்துக்கள். ஓகேங்களா, ஒவ்வொரு எழுத்து ஒன்றை சார்ந்து இயங்குவது வந்து சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். ஓகேங்களா, அதுல இருந்து உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றிழப்படை, ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 வகையை சொல்லுவாங்க. இந்த சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் தனித்து இயங்கும் முதன்மை என்று விளங்குவதால் அவற்றை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, முதல் எழுத்துக்கள் அப்போ மொத்தம் எத்தனைன்னா 30 எழுத்துக்கள். ஓகேங்களா, இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கும் இயக்குகள் தான் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் என்கிறோம். உடல் வண்ணமிட்ட சொல்லை ஊ என்பது உயிர், அதே மாதிரி ட இல் என்பன எழுத்துக்கள். ஓகேங்களா, உயிர்மையும் சேர்ந்துதான் இது உருவாகி இருக்கும். அதனால இது வந்து சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மொத்தம் சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும்.
அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். ஓகேங்களா? இந்த 10 வகையை மட்டும்தான் இந்த சாப்டர்ல கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றின தெளிவான விளக்கங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. நம்ம அடுத்தடுத்து படிக்கும்போது இதை பற்றி தெளிவாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா சார்பெழுத்துக்கள்னா என்ன, முதல் எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இதோட வகைகளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், இது ஒரு கொஸ்டின். அதே மாதிரி முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன, இதுவும் ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஆயுதம் டேஷ் எழுத்து வகையை சார்ந்தது. ஸோ ஆயுத எழுத்தும் சார்பு எழுத்து தான். ஓகேங்களா? ஆயுத எழுத்துக்களும் சார்பு எழுத்து தான் ஆகும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்பு எழுத்துக்கள் டேஷ் வகைப்படும். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்டீங்கன்னா 30. ஸோ உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18. ரெண்டும் சேர்த்து 30 எழுத்து முதல் எழுத்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் இந்த வகுப்பறை திறன் எதுவும் தேவையில்லை, இதுவும் எதுவும் தேவையில்லை. ஆனால் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. யார் பாடியிருப்பாருன்னா நம்ம பாரதியார் பாடியிருப்பாரு. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவு, நீதி உயர்ந்தமதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பாப்பா. ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த வைரமுடைய நெஞ்சு வேணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு கேட்டிருக்கிறாங்க ப்ரீவியஸ் இயர்ல. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படிங்கிறதும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ யார் பாடியிருப்பாங்கன்னா நம்ம பாரதியார் பாடியிருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2 இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது, வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள். இது எதுக்காகன்னா நம்மளுடைய சந்திப்பில் ஏற்ற தொடருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? 2 சொற்கள் ஒன்றாக சேரும்போது கசதப, ஓகேங்களா, இக்கு இச்சு இத்து இந்து ஆகிய 4 வல்லின எழுத்துக்கள் மிகும். அப்படி மிகுந்து வந்துச்சுன்னா அதை வந்து வல்லின மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 எழுத்துக்களும் மிகாமல் வந்துச்சுன்னா அதை வந்து வல்லினம் மிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மிகுமுக்கு மட்டுங்க 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அ இ உ என்னும் சொற்றெழுத்துக்கள் 6ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம். ஏன்னா அந்த சுற்றெழுத்துக்கள் வந்து வரும்போது அங்க வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா ஆ கூட்டல் பையன் அப்பையன். ஓகேங்களா? சுற்றெழுத்து வந்தா அங்க இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்களை முதலாக உடைய சொல் வந்து சேர்ந்தால் இடையில் அவ்வெழுத்தின் மெய்யெழுத்தை தோன்றும். இதனை வல்லற்று மிகுதல் என்பாங்க. ஆ கூட்டல் பையன் அப்பையன், ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை, ஈ கூட்டல் தோட்டம் இத்தோட்டம், ஈ கூட்டல் குளம் இக்குளம், ஊ கூட்டல் பக்கம் உப்பக்கம். உப்பக்கம்னா உள்ள, ஓகேங்களா, உட்பக்கம், உள்பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஏ என்னும் வினா எழுத்துக்கு முன் வல்லின எழுத்தை முதலாக உடைய சொற்கள் வந்தாலும் வல்லினம் முகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏ பிளஸ் குடம் எக்குடம், ஏ பிளஸ் சட்டை எச்சட்டை. ஸோ அதே மாதிரி இதுவும் எல்லாமே வரும். ஆ கூட்டல் குடம் அக்குடம், ஆ கூட்டல் கூட்டம் அக்கூட்டம், ஆ கூட்டல் பெட்டி அப்பெட்டி, ஏ பிளஸ் பள்ளி எப்பள்ளி, ஏ பிளஸ் சட்டம் எச்சட்டம், ஏ பிளஸ் குழந்தை எக்குழந்தை, இ பிளஸ் சிறுமி இச்சிறுமி, இ பிளஸ் தோப்பு இத்தோப்பு, இ பிளஸ் புத்தகம் இப்புத்தகம். ஓகேங்களா? இது எல்லாமே பிரித்தல்களையும் கேட்கலாம், அதே மாதிரி வல்லினம் மிகும் இடங்களையும் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 12 வயதிலே இந்த ஒரு பாளையக்காரர் ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அவர் வந்து யாருன்னா அந்த விசயரங்க சொக்கநாதர். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஊருக்குள்ள ஒரு புலி வந்திருக்கும், அந்த புலியை கொண்டு வீழ்த்துவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த புலியை யார் கொண்டிருப்பாங்கன்னா பூலித்தேவர் அப்படிங்கிறவர் கொண்டிருப்பார். ஓகேங்களா? பூலித்தேவர் அப்படிங்கிறவர் கொண்டிருப்பாரு. ஸோ அதனால தான் அவரை வந்து பூலித்தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அவர் வந்து இப்படி அழைச்சிருக்க மாட்டாங்க. அந்த சிறுவன் வந்து அந்த புலியை கொண்டிருப்பாரு. ஸோ அதனால தான் அவருக்கு புலித்தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தின் சிறப்பு மரம் பனைமரம். ஓகேங்களா? பனைமரம் தமிழ்நாட்டினுடைய மாநில மரமாகும். அது புன்சை நில வரப்புகளின் மீது பனைகள் மரங்கள் உழவர்கள் வளர்த்தார்கள். ஓகேங்களா? இது வந்து ஒரு கதை தான் கொடுத்துருப்பாங்க, இதுல ஒன்றும் பெருசாக தேவையில்லை. நெக்ஸ்ட் கால்டுவெல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு அயல்நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து தமிழுக்கு மிக பெரும் பணியை செஞ்சிருப்பாரு. அதனால அவரை பத்தி ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்துக்கலாம். பெயர் வந்து கால்டுவெல். ஓகேங்களா? இவர் பிறந்த ஆண்டு எப்போ பிறந்திருப்பாருன்னா 1815 பிறந்திருப்பாரு. எந்த நாட்டுக்காரன்னா அயர்லாந்து. இவர் தமிழகத்துல வாழ்ந்த இடம் எங்கன்னா இடையன்குடி அப்படிங்கிற ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துல அவர் இருக்கு. அந்த ஊரை தான் வந்து வாழ்ந்திருப்பாரு. இவர் தமிழ் தொண்டுக்கு என்ன செஞ்சாருன்னா திராவிட மொழிகளின் தாய் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உலகுக்கு பறைசாற்றிருப்பார்.
ஓகேங்களா. திராவிட மொழிகளோட தாய் வந்து தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆராய்ச்சி மூலம் உலக நாடுகளுக்கு சொல்லியிருப்பாரு. இவர் இயற்றிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இது எப்போ எழுதியிருப்பாங்கன்னா 1856. நெக்ஸ்ட் கால்டுவெல் மறைந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா கொடைக்கானல். மறைந்த ஆண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா 1891. அவர் மறைந்த ஊர் கொடைக்கானல். இந்த ப்ரீவியஸ் இயர்ல ஒரு 10 டைம் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இதில் தலகாணி அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. அது எழுத்து வழக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா தலையணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேர்வை அப்படின்னா வியர்வை, ஊடுனா வீடு, வெலைனா விலை. ஓகேங்களா. அதே மாதிரி தண்ணினா தண்ணீர், விளக்குன்னா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது எதுவும் தேவையில்லை. இது வந்து ஒரு புதிர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்க முடிஞ்சா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் பொருள் கூறுக. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பண் அப்படின்னா என்ன மீனிங்னா இசை. ஓகேங்களா. பண்ணோட பொருள் என்னன்னா இசை. அதே மாதிரி அகத்தோட பொருள் என்னன்னா உள்ளம். யாதொன்றும் பிரித்தெழுதுக. யாது பிளஸ் என்றும். பயக்கும் எனின்னா பயக்கும் பிளஸ் எனின். உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரி கண்டம். தனித்து இயங்கும் எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா. முதல் எழுத்து எப்போதுமே தனித்து தான் இயங்கும், எதையும் சார்ந்து இயங்காது. ஓகேங்களா. அதே மாதிரி திருவிக்க வந்து டேஸ் என்னும் இதழின் ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவசக்தி. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸாக மருவி உள்ளது அப்படின்னு கேட்டா ஆத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மருவி இருக்கும். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதுல நம்ம வந்து இயல் 2 பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.